ஹாய், வெல்கம் டு பிரியா டெக். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பைத்தான்ல ஃபங்ஷன் அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். When we want to perform a particular task that you are defining a function, you call the function responsible for it. அதாவது ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை ரன் பண்ணோம் அப்படின்னா, அதை நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துட்டோம்னா, நம்ம எப்பப்பெல்லாம் கால் பண்றோமோ அந்த பர்டிகுலர் டாஸ்க், அந்த பர்டிகுலர் பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், டேப் ஓப்பன் பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சோப் யூஸ் பண்ணுவோம், திருப்பி ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு கையை ட்ரை பண்ணுவோம் தெரியுமா. இதை நம்ம இந்த ப்ராசஸை எப்பப்பெல்லாம் பண்ணுவோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம், சம்டைம்ஸ் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது, அண்ட் கை வந்து டர்ட் ஆயிடுச்சு, ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னா இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம வந்து எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதும் இங்கே ஒர்க் ஆகும். இந்த டெஃபினேஷன் ஃபங்க்ஷன்ல பாருங்க, நான் டெஃப் அப்படிங்கிறது என்னன்னா ஃபங்க்ஷனுக்கு டிக்ளேர் பண்றதுக்கு அதை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரீட் யூசர்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன், அதுதான் ஃபங்க்ஷனோட நேம். இந்த ஃபங்க்ஷன் நேம் அப்படிங்கிறது கொடுத்ததுக்கு அப்புறம் நான் உள்ள வந்து பிரிண்ட் ஹலோ அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். நான் எப்பப்பெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்றேனோ எனக்கு அப்பப்பெல்லாம் உள்ள இருக்கிற பிரிண்ட்ங்கிறது எனக்கு ரன் ஆகும். இதை நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். நான் டெஃப் அப்படிங்கிறதுல கிரீட்டுங்கிற ஃபங்க்ஷன் நேமை கொடுத்துட்டு உள்ள வந்து பிரிண்ட் ஹாய் ஹலோ அப்படிங்கறத கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து கால் பண்றேன் அப்படின்னா எனக்கு பாத்தீங்களா ஹலோன்னு வந்துருச்சு. திருப்பி நீங்க இதை கால் பண்றீங்க அப்படின்னா திருப்பி எனக்கு இது வந்து ரன் ஆகும். இங்க பாருங்க, திருப்பி எனக்கு ஹலோ ஹலோன்னு வரும். எத்தனை வாட்டி நீங்க கால் பண்றீங்களோ அத்தனை வாட்டி எனக்கு இது ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது பாசிங் இன்ஃபர்மேஷன் டு எ ஃபங்க்ஷன். நான் வந்து என்ன பண்றேன்னா உள்ள வந்து இந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தோம் தெரியுமா, அதுக்குள்ள ஒரு வேரியபிளை கொடுக்குறேன். இந்த வேரியபிளை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வேரியபிளை வச்சு உள்ள ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதாவது பிரிண்ட்டும் நான் பண்றேன். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நான் கால் பண்றேன் தெரியுமா ஃபங்க்ஷனை, அப்ப கால் பண்ணும்போது அந்த வேரியபிளுக்கு தேவையான வேல்யூவை நான் கால் பண்ணேன் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து உள்ள பிரிண்ட் பண்ணும்போது இந்த வேல்யூவும் சேர்ந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்ப பாருங்க, பாத்தீங்களா இது என்ன ஆகுது, வேரியபிள் வந்து நேம். ஸோ அதை வந்து நம்ம இங்க வந்து ஹாய்னு கொடுக்குறோம். இந்த ஹாய்ங்கிறதே எனக்கு இந்த நேம்ல வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடும். அப்புறம் நான் அதை பிரிண்ட் பண்ணும்போது இந்த ஹாய் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. இதை நீங்க மோர் தென் ஒன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்பப்பெல்லாம் நம்ம கால் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா எனக்கு இப்படி பிரிண்ட் ஆகுது இல்ல. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பொசிஷன் ஆர்குமெண்ட், பொசிஷன் அண்ட் சாரி, இததான் நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க கொடுக்குறோம் தெரியுமா, இதை வந்து ஆர்குமெண்ட் அப்படின்னும் அண்ட் இந்த ஃபங்க்ஷன் கொடுக்குற வேரியபிள பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறதா பாசிங் ஆர்குமெண்ட்ஸ். இதுல ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கு, ஒன்னு பொசிஷனல் ஆர்குமெண்ட், இன்னொன்னு கீபோர்ட் ஆர்குமெண்ட். இங்க கொடுக்குறோம் தெரியுமா வேல்யூ, அதான் நம்ம ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Positional argument which needs to be same order to the parameters where returns. இங்க இது என்ன சொல்றது அப்படின்னா, இங்க நம்ம என்ன பண்றோம், யூசர் நேம் அப்படிங்கறத கொடுத்துருக்கோம். யூசர் நேம்னு கொடுத்துட்டு கமா ஏஜ் அப்படிங்கறதும் கேட்கிறோம். இங்க நம்ம வந்து வேல்யூஸ் கொடுக்கும்போது யூசர் நேம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம யூசர் நேம்க்கான வேல்யூ கொடுக்கணும். செகண்ட் ஏஜ் கொடுத்துருக்கோம்னா செகண்ட் ஏஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி கரெக்டா கொடுக்கறது தான் பொசிஷன் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது. இதுவே கீவேர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னா வேர் ஈச் ஆர்குமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் வேரியபிள் நேம் அண்ட் வேல்யூ. இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம் தெரியுமா ஆர்குமெண்ட், அங்கேயே நம்ம வந்து வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூ அப்படிங்கிறது கொடுக்கறது தான் நம்ம கீவேர்ட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது. இந்த எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இங்க பாருங்க, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதுல நான் வந்து அனிமல் டைப் அண்ட் பெட் நேமும் கேட்கறேன். அதை இங்க வந்து பிரிண்ட்டும் பண்றேன். இப்ப இங்க நான் வந்து ஹாம்ஸ்டர் ஹேரி அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஹாம்ஸ்டர் அப்படிங்கிறது அனிமல் டைப்புக்கும் பெட் நேம் அப்படிங்கிறது ஹேரி அப்படிங்கிறதுக்கும் வந்துடும். இதை ரன் பண்ணும்போது என்ன ஆகுது, ஐ ஹாவ் எ ஹாம்ஸ்டர், மை ஹாம்ஸ்டர் நேம் இஸ் ஹேரி அப்படின்னு இருக்கு. ஒருவேளை அதை நான் மாத்தி கொடுத்தோன்னா என்ன ஆகும் தெரியுமா, மை ஹேரி நேம் இஸ் ஹாம்ஸ்டர் அப்படிங்கிறது எனக்கு வரும். அதனால இந்த மாதிரி கரெக்டா எந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிள் இருக்கோ அதுக்கு அதே பொசிஷன்ல நம்ம கொடுக்கறது தான் நம்ம பொசிஷன் ஆர்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் கீவேர்ட் ஆர்குமெண்ட். கீவேர்ட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இங்க பாருங்க இந்த இடத்துல நான் வேல்யூவை கொடுத்தேன், ஆனா இதுல வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூவையும் கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை கொடுத்துட்டு இதை கொடுக்கலாம், இல்லை இதை கொடுத்துட்டும் இதை கொடுக்கலாம். பிகாஸ் இங்கேயே நம்ம வேரியபிள் நேம் கொடுக்குறோம், அதனால இங்கேயும் கொடுக்கணும் தான். அதே டைம் இங்கேயும் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட்டும் கொடுக்கலாம், இதை லாஸ்ட்டும் கொடுக்கலாம், இதை நம்ம மாத்தியும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கீபோர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது டிஃபால்ட் வேல்யூஸ்.
அண்ட் டிஃபால்ட் வேல்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்த பாருங்க. நான் நேம்னு குடுத்துருக்கேன். இப்ப நான் நேம் அப்படிங்கிறதுக்கு பதிலா ஏஜ் அப்படிங்கிறதும் குடுத்துட்டு, உள்ள பிரிண்ட் பண்றேன். ஓகே. ஆ இப்ப பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்க. எனக்கு வேல்யூ எரர்ன்னு வருது. ஏன் நான் தான் ஏஜ் குடுத்துட்டேனே, சாரி நேம்க்கு குடுத்துட்டேனே, ஏஜ் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது வச்சுருக்கோங்க. நீங்க எனக்கு ஏஜ் வேணாம். ஆனா எனக்கு வந்து நான் அதுக்கு பதிலா நேம் மட்டும் குடுத்துருக்கேன். நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, அது இங்க நடக்காது. நீங்க இங்க ஒரு வேரியபிள குடுத்துட்டு, அத நீங்க இப்ப கால் பண்ணும்போது அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் குடுக்கல அப்படின்னா, அது எரரா தான் எடுத்துக்கும். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா, இத நீங்க வந்து டெலீட் பண்ணிக்கலாம். வேணாம் அப்படின்னா, அத எடுத்துட்டு நீங்க ரன் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா மட்டும் தான் அத குடுக்கணும். அண்ட் அத குடுத்துட்டு நீங்க இங்க வந்து வேல்யூஸ் குடுக்காம விட்டீங்கன்னா, அது எனக்கு எரர் அப்படிதான் வரும். சரி, எனக்கு வந்து நான் இங்க குடுக்க மாட்டேன். ஆனா எனக்கு டிஃபால்ட்டா எனக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் அப்படிங்கிறது இருக்கு. நான் இந்த இடத்துல ஒரு நேம் குடுக்குறேன். 20 அண்ட் திருப்பி நான் இன்னொரு நேம் குடுக்குறேன். 20. ஸோ இந்த மாதிரி நிறைய குடுக்க போறேன். எல்லாருக்குமே ஏஜ் 20 தான். நான் ஒவ்வொரு வாட்டியும் குடுக்க விரும்பல. டிஃபால்ட்டா அதுவே 20ன்னு செட் ஆனா பரவால்ல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு தான் இங்க பார்க்க போறது டிஃபால்ட் வேல்யூ அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த இடத்துல ஏஜ்ங்கிறதுக்கு ஈக்குவல் டூ 20 அப்படிங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க வந்து ஏஜுக்கான வேல்யூஸ் குடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. இங்க பாருங்க. சாரி. நான் பிரிண்ட் ஏஜ்ங்கிறத குடுக்கல. ஆ. இப்படி குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க வந்து ஏஜுக்கான வேல்யூஸ் குடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல. பிகாஸ் இங்க டிஃபால்ட்டா நான் ஏஜ்ங்கிறது 20 அப்படின்னு குடுத்துட்டேன். ஒருவேளை நான் ஒரே ஒரு இடத்துல மாத்தணும். இப்ப இந்த இடத்துல நான் 18 மாத்துறேன் அப்படின்னா, எனக்கு இங்க 18 அப்படிங்கிறது மாறிடும். இது டிஃபால்ட் வேல்யூ எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபங்ஷன கால் பண்ணும்போது வேல்யூ இல்ல அப்படின்னா மட்டும் தான் அந்த டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும். இருந்தது அப்படின்னா, அந்த இருக்கிற வேல்யூவே அது எடுத்துக்கும். இங்கேயும் அதான் பண்ணியிருக்கேன் நானு. இங்க பாருங்க பெட் நேம் அப்படிங்கிறதுக்கு நான் இங்க நேம் குடுத்துட்டேன். ஆனா வந்து அனிமல் டைப்புக்கு நான் குடுக்கல. அங்க போய் டிஃபால்ட்டா டாக்ன்னு குடுத்துட்டேன். ஸோ டிஃபால்ட்டா டாக் குடுத்ததுனால எனக்கு அவுட்புட்லயே அந்த டாக் அப்படிங்கிறது வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போறது தான் ரிட்டர்னிங் வேல்யூஸ். ஸோ இந்த ரிட்டர்னிங் வேல்யூஸ் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இங்க நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ பிரிண்ட் பண்றதுனால உள்ள இருக்கிறதெல்லாம் எனக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகுது. இதுவே பிரிண்ட் பண்ணாம நான் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு ரிட்டர்ன் யூஸ் பண்றோம். இந்த ரிட்டர்ன் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அப்படிங்கிற வேரியபிள குடுத்துட்டேன். அண்ட் அத ஃபுல் நேம் அப்படிங்கிறதையும் நான் அத ஸ்டோர் பண்றேன். ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி. அந்த ஃபுல் நேம் அப்படிங்கிறத நான் ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு வந்து கால் பண்ணும்போது நீங்க ஒரு வேரியபிள கால் பண்ணணும். ஒரு வேரியபிள குடுத்துட்டு, வேரியபிளுக்குள்ள நீங்க வந்து ஃபங்ஷன கால் பண்றீங்க அப்படின்னா, நமக்கு அந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரன் ஆகும். இங்க பாருங்க, நான் ஒரு மியூசிஷியன் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்குள்ள இந்த ஃபங்ஷன கால் பண்றேன். அந்த நேமையும் நான் குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேமையும். அது குடுத்துட்டு இந்த மியூசிஷியன கால் பண்ணும்போது பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இது வந்து எனக்கு ரிட்டர்னுக்குள்ள வரும்போது, ரிட்டர்ன்ல இருக்கிற எனக்கு இது ஃபுல் நேம் அப்படிங்கிறது எனக்கு ரன் ஆகும். ஸோ இப்படிதான் ரிட்டர்ன் வேல்யூங்கிறது ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்க போறது ரிட்டர்னிங் எ டிக்ஷனரி. ஸோ இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ரிட்டர்னிங் எ டிக்ஷனரி அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். நமக்கு வர வேல்யூ வந்து எப்படி டிக்ஷனரியா நம்ம கொண்டு வரது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் வேரியபிள் குடுத்துட்டேன். இதுக்குள்ள பெர்சன் அப்படிங்கிற வேரியபிள்ல ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றேன். டிக்ஷனரிக்கு ஃபர்ஸ்ட், லாஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டையும் குடுத்துட்டேன். நான் இங்க குடுத்துருக்கேன் தெரியுமா? இந்த வேரியபிள கால் பண்றேன். இப்ப நான் இந்த ரிட்டர்ன்லயும் இந்த பெர்சன் அப்படிங்கிறதும் குடுத்துட்டேன். இப்ப நான் ஃபங்ஷன கால் பண்ணும்போது, இங்க வந்து குடுத்திருக்கிற நேம் என்ன ஆகும்னா, இந்த டிக்ஷனரியில இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்லயும் போய் ஸ்டோர் ஆகி, எனக்கு அது டிக்ஷனரியா எனக்கு வரும். ஸோ இதுதான் ரிட்டர்னிங் எ டிக்ஷனரி அப்படிங்கிறத சொல்றோம். அண்ட் லாஸ்ட்டா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாசிங் எ லிஸ்ட். ஸோ இந்த பாசிங் எ லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரே ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த ஒரு வேரியபிளுக்கு நான் என்ன சொன்னேன், நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் நேம்ஸ் குடுத்துக்கலாம் வேல்யூஸ் குடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா அது சொல்லும்போதும் தனித்தனியா தான் குடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். இந்த எக்ஸாம்பிள பாருங்க. ஆ இங்க பாருங்க. இங்க இருக்கிறது நேம்ஸ். இங்க நேம் நான் குடுத்துருக்கேன். இந்த நேம்னு குடுக்கும்போது நான் ஒரு வாட்டி தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போது குடுத்துருப்பேன். இன்னொரு வாட்டி வேணும்னா, திருப்பி இன்னொரு வாட்டி நான் ஃபங்ஷன கால் பண்ணியிருப்பேன். ஆனா, ஒரே டைம்லயே 2 நேமையும் நான் குடுத்துருக்க மாட்டேன். ஸோ, ஒருவேள அந்த மாரி குடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு தான் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த லிஸ்ட்ங்கிறத யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இடத்துல மோர் தென் 1 வேல்யூஸ ஒரு வேரியபிளுக்கு நம்ம குடுக்க முடியும். இந்த இடத்துல நான் வந்து நேம்ஸ் அப்படிங்கிற வேரியபிள குடுத்துட்டேன். லிஸ்ட் யூஸ் படுத்த போறோம். அது மோர் தென் 1 வேல்யூஸ்ங்கிறதுனால நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அது வந்து அடுத்தடுத்துல வந்துரும்.
ஹலோ நேம் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஸோ நம்ம எத்தன வாட்டி நேம் குடுக்குறோமோ, அது ஒவ்வொன்னுத்துக்கும் ஹலோ, ஹலோங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்து பாருங்க, யூசர் நேம் அப்படிங்கிறதுல நான் வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி ஒரு 2 நேமையும் நான் உள்ள வேல்யூஸையும் குடுத்துட்டேன். இங்க நான் வேல்யூஸ கால்ஸ் ஐ மீன் ஃபங்ஷன கால் பண்ணும்போது, உள்ள வேல்யூஸ்க்கு பதிலா இந்த யூசர் நேமோட வேரியபிள நான் குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு இதுல இருக்கிற வேல்யூஸ் வந்து எனக்கு இங்க பிரிண்ட் ஆகுது. இங்க பாருங்க, நான் இங்க கால் பண்றேன். உள்ள யூசர் நேம் அப்படிங்கிற இத குடுக்குறேன். ஸோ இத குடுக்கும்போது என்ன அர்த்தம்? உள்ள இருக்கிற வேல்யூஸ் ஆன இது 2மே நமக்கு வரும். ஸோ இது 2மே எனக்கு இதுக்குள்ள போகும்போது, எனக்கு ஃபார் லூப்ல வந்துரும். ஸோ ஃபார் லூப்ல ஹலோ இந்த நேம் அண்ட் ஹலோ இந்த நேம் அப்படிதான் எனக்கு இது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படிதான் ஒரு லிஸ்ட்ட வந்து ஒரு ஃபங்ஷனுக்குள்ள பாஸ் பண்ணி அத ரன் பண்ண வைக்கிறது. ஸோ ஃபங்ஷன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதை அதுக்குள்ள எப்படி ஒரு வேரியபிள குடுத்து வேல்யூஸ் குடுக்குறதுங்கிறத பார்த்தோம். அண்ட் ஆர்குமெண்ட்னா என்ன, பாராமீட்டர்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் ஆர்குமெண்ட் குடுக்கும்போது எப்படிலாம் ஆர்குமெண்ட் குடுக்கலாம்? பொசிஷனல் ஆர்குமெண்ட் குடுக்கலாம். கீவர்ட் ஆர்குமெண்ட் குடுக்கலாம். டிஃபால்ட்டா ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வேல்யூஸ் குடுக்கலாம். அண்ட் வேல்யூஸ எப்படி ரிட்டர்ன் பண்றது அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். கடைசியா நம்ம வந்து ஒரு டிக்ஷனரி எப்படி ரிட்டர்ன் பண்றது அண்ட் அதே மாரி லிஸ்ட்ட வந்து ஃபங்ஷனுக்குள்ள எப்படி பாஸ் பண்றது அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். ஐ ஹோப் ஃபங்ஷன் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை பை.